தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் இந்த காணொளி வழியாக இந்த காலை வேலை தியானத்திற்கென்று வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்கிறேன். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த உபவாச நாட்களிலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்மை அறிந்திருக்கிற நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளவும், ஆழமாய் அறிந்திருக்கிற நாங்கள் உம்மை எங்கள் வாழ்விலே செயல்படுத்தவும் நீர் எங்களுக்கு அருள் புரியும். நீரே பேசும், எங்களை வாழவையும். என் கண்மலையும் மீப்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாய் ஏற்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேலை தியானத்தின் தலைப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், காட் ஆஸ் கார்னர் ஸ்டோன், கடவுள் மூலைக்கல் என்கின்ற தலைப்பின் வழியாக இந்த உபவாச நாட்களிலே கடவுளை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு துணையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற திருமறை பகுதி என்னவென்றால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கின்றார். 2வது திருமறை பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல் சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் கெட்டுப்போவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இதன் அடிப்படையில் 3 திருமறை குறிப்புகளோடு இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மூலைக்கல் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவே தலைக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர்களே. நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பலவீனங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் மீது நாம் அஸ்திபாரம் பட்டு கட்டப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு தலைக்கு மூலைக்கல்லாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் மீட்டு விடுதலையை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு 3 குறிப்புகளை நாம் தியானிப்போம். நாம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக, God is the precious living cornerstone. கடவுள் விலையேற பெற்ற ஜீவனுள்ள மூலைக்கல்லாய் இருக்கின்றார். படிக்க கேட்ட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் என்று இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. மனுஷரால் தள்ளப்பட்டது என்று சொல்லும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. ஆகவே இந்த மனிதர்களால் தள்ளப்பட்ட கடவுள், அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே அவர்தான் விலையேற பெற்ற ஜீவனுள்ள மூலைக்கல்லாய் இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், இந்த விலையேற பெற்ற ஜீவனுள்ள மூலைக்கல்லாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இந்த லென்த் காலங்களிலே அது நமக்கு தேவையாக இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொன்ன வார்த்தைகள் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானதாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆசாரிய கூட்டாரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ spiritual life is very needed for us. Pleasing to God is needed for our life and holy life are needed for us. ஸோ இந்த கட்டமைப்பிலே நாம் கட்டமைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், கடவுள் நமக்கு
பலனாகவும் துணையாளராகவும் இருப்பார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர். அப்படி என்றால் அவர் வாழ்வு கொடுக்கின்ற விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாய் இருக்கின்றார். ஆகவே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ அல்லது தேவனுக்கு பிரியமான காரியங்களிலோ பரிசுத்த கூடாரமாய் அவர் மீது நாம் கட்டப்படுகிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை நிச்சயமாகவே ஜீவனுள்ள மூளைக்கல்லாக நம்மை உயர்த்துவார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. இரண்டாவதாக நாம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், God is the high cornerstone. கடவுள் உயரமான மூளைக்கல்லாய் இருக்கின்றார். 1 பேதுரு 2:6 அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய மூளைக்கல்லை சியோனில் என்று சொன்னால் உயரமான இடம் என்று பொருள் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி இந்த திருவசனங்கள் நமக்கு சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் கடவுள் உயரமானவர், உன்னதமானவர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற கடவுள். அப்படி உயரமானவர், உன்னதமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற கடவுள் நம்மையும் உயரமான இடத்திலே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஆவிக்கேற்ற வாழ்க்கை மட்டும் வாழாமல் தேவனுக்கு பிரியமான காரியமாய் செய்தாலும் பரிசுத்த ஆசாரிய கூடாரமாக நாம் கட்டப்படும் போது கடவுள் நம்மை உயரமான இடத்திலே சியோனிலே அவர் வைக்கிறவராயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அதை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு நாம் போக மாட்டோம் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தன்னைத்தான் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக தெளிவாக சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, என் நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தவையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்மை உயர்த்த ஆண்டவர் மிகப்பெரிய ஜீவனுள்ள கல்லாய் மட்டும் இல்லாமல் அவர் உயரமான மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வேளையில் புரிந்து கொள்கிறோம். ஆகவே உயரமான இடத்திலே கட்டப்பட கர்த்தர் நம்மை. மூன்றாவதாக, God is the chief cornerstone. கடவுள்தான் தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். மார்க்கு 12 10 மற்றும் 11 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி. ஆகவே எபேசியர் 2:20 அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசுவே தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே கடவுள்தான் நமக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் மீது நாம் கட்டப்படுகிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆகவே முடிவாக நாம் ஆவிக்கேற்ற மாளிகையை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே செய்வதிலே பரிசுத்தமுள்ள ஆசாரிய கூட்டமாக வாழ்வதிலே நம்மை கட்டும்போது கடவுள் விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாக நம்மை உயர்த்துகிறார். அதை நம்பி நாம் விசுவாசிக்கும் பொழுது ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். முடிவாக நாம் கடவுள் மீது கட்டப்பட்டோம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றவராக, உயர்ந்த இடத்தில் வைக்கின்றவராக, அவரே நம் வாழ்வுக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவர் மீது கட்டப்படுவோம். அவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ வைத்து காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இன்றைக்கு நீர் வெளிப்படுத்திய இந்த 3 காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாகவும், உயரமான மூளைக்கல்லாகவும், இயேசுவே நீர் ஒருவரே எங்களுக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆவிக்கேற்ற வாழ்க்கையிலே, தேவனுக்கு பிரியமான வாழ்விலே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த வாழ்விலே இணைக்கப்பட்டு கட்டப்படும் பொழுது
உம்மை நாங்கள் விசுவாசிப்பதின் வழியாக வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீர் இந்த நாளிலே உணர்த்திய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்களுக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மீது நாங்கள் கட்டப்படவும் உம்மீது நாங்கள் அஸ்திவாரம் போட்டு எங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளவும் நீ கிருபை செய்யும். பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் பலவீனத்துக்கு மூளைக்கல்லாய் இருந்து எங்களை வாழவையும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய கூட்டுறவும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தாரோடும் பிள்ளைகளோடும் எதிர்கால வாழ்வோடும் ஆண்டவர் தலைக்கு மூளைக்கல்லாய் இருந்து உங்களை கட்டி எழுப்புவாராக. ஆமென்.